இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேச போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது இன்றைய பத்திரிகைகளிலே அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது இந்த சாரதிகளின் அசமந்த போக்கு. அதாவது சாரதிகள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வாகனங்களை செலுத்துவதால் எத்தனையோ பயணிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் பல உயிர்களும் பறிபோகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பிழையான சாரத்தியத்திற்காக பல சாரதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எல்லாம் செய்திகள் வெளியாக இருந்தன. இதை பார்க்கின்ற போது நாங்கள் நேயர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கின்றால், நாங்கள் எல்லோருமே வாகனத்தை செலுத்துகின்றோம். சாதாரணமாக பாடசாலை மாணவர்கள் சைக்கிள் ஓடுகிறார்கள், அநேக மாணவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓடுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு வாகனங்களிலும் நாங்கள் பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய உயிரை பாதுகாக்கின்ற ஒரு விடயம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது வீதியால் சென்று கொண்டிருப்பார்கள், தொலைபேசி கதைத்துக் கொண்டு வீதியால் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது, எதிரில் வருபவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த தொலைபேசியில் கவனம் செலுத்துகின்ற போது அவர்களுடைய அந்த சாரத்தியத்தில் அவர்கள் கவனம் செலுத்த மறந்து விடுகிறார்கள். இதனால் எத்தனையோ விபத்துக்கள் நேர்ந்து கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் எவ்வளவு விடயங்கள், சில சாரதிகளை நாங்கள் பார்க்கின்ற போது தாங்கள் மாத்திரம்தான் வீதியில் பயணிப்பவர்கள் போல அதிக வேகமாக சென்று கொண்டிருப்பார்கள். அந்த அதிக வேகத்தின் காரணமாக சரியான வருகின்றவர் கூட, அதாவது சரியான பாதையில் மெதுவாக ஒரு குறித்த ஒரு நிலையில் வருகின்றவர் கூட அந்த விபத்துக்களுக்கு உள்ளாகி அவர்களுடைய உயிர் பறிபோகக்கூடிய நிலைமை இருக்கின்றது. நாங்கள் எத்தனையோ தடவைகள் இந்த வீதி விபத்துக்கள் என்ற விடயத்தில் எல்லாம் பல விடயங்களை கதைத்திருந்தோம். எங்களுடைய இந்த சாரதிகளுடைய அசமந்த போக்குத்தான் அநேகமான இந்த விபத்துக்களுக்கு காரணமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இதனால் எத்தனையோ உயிர்கள் பறிபோகின்றன என்று நினைக்கின்ற போது உண்மையிலேயே நாங்கள் மனம் வருந்தக்கூடிய ஒரு செயற்பாடாகத்தான் இதனை கவனத்தில் கொள்ள முடியும். ஆகவே இன்றைய நாளிலும் இந்த எங்களுடைய சாரதிகளுடைய அசமந்த போக்கு தொடர்பாக கதைக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு சாரதிகளும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் வாகனங்களில் பயணம் செல்கின்ற போது அந்த பயணத்தில் மாத்திரமே கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் தொலைபேசி அழைப்பு வந்தால் ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்து வாகனத்தை அந்த இடத்தில் நின்று பேசிக்கொள்ள முடியும். எவ்வாறான விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் வாகனம் செலுத்துகின்ற போது ஒரே சிந்தனையோடு வாகனம் செலுத்த வேண்டும். அப்போது பல விடயங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும், இல்லையா கார்த்தியாயன்? நிச்சயமாக நாங்கள் இந்த அதிகமாக இப்ப அண்மை காலமாகவே இந்த தலைப்பு பகுதியில இந்த வீதி விபத்துக்களை பற்றியும் விதிமுறைகளை பற்றியும் அதிகமாக பேசுவதுண்டு. ஏனென்றால் வருடம் முடிய போகின்றது. ஆனால் எங்களுடைய சாரதிகளுடைய சாதனைகளை பார்க்கின்ற பொழுது உண்மையில் ஆதங்கமாக இருக்கின்ற சில செயற்பாடுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது வீதியில் எத்தனையோ சிறுவர்கள் பயணிக்கிறார்கள், மாணவர்கள் பயணிக்கிறார்கள். இப்படி ஒரு அசமந்தத்தனமான போக்கோடு அவர்கள் செயற்படுவது ஆதங்கமாக தான் இருக்கிறது. இந்த ஒரு நேற்று முன்தினம் வெளிவந்திருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல அதிகமாக பகிரப்பட்ட காணொளி இந்த யாழ்ப்பாணத்தினுடைய பருத்தித்துறை 750 வழித்தடத்தில் சென்றிருக்கக்கூடிய ஒரு மினி பஸ் வாகன சாரதியினுடைய அவர் அன்றைய நாள் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனையை பற்றி தான் அதிகம் பேசியிருந்தார்கள். அப்ப இந்த காணொளி வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயன் அவருடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த சாரதி மீது சரியான நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த சாரதியினுடைய அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்றது. இது இனி தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். காரணம், முன்னைய காலங்களில நாங்கள் பார்த்தோம்னா இப்படி ஒரு விடயம் நடந்துச்சுன்னு சொன்னா ஒரு 2-3 நாள்ல அந்த காணொலியினுடைய ட்ரெண்ட் குறைந்து வேறொரு காணொலி ட்ரெண்ட் ஆயிடும். அப்ப இப்படியானவர்கள் எல்லாம் தப்பித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் வழக்கமாக எங்களுடைய தலைப்பு பகுதியில் ஒவ்வொரு செய்திகளையும் பற்றி பேசிவிட்டு நாங்கள் எங்களுடைய வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஐயா அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு எப்பொழுதும் பாராட்டுகளை வழங்குவதுண்டு. அதே போன்று இந்த செயற்பாட்டிற்கும் எங்களுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், இந்த சாரதிகளுடைய அசமந்த போக்குகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குமா தெரியவில்லை. ஆனாலும் இது ஒரு முன்னெச்சரிக்கையான விஷயமாக இருக்கும். கட்டாயம் இனி வீதிகளில் இடம்பெறக்கூடிய அசமந்த போக்குகளை குறைத்துக் கொள்வதற்கான ஒரு வழியை இது சமைத்து தரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கின்றோம். காரணம், இந்த வருடத்தில் மட்டுமே எங்களுடைய நாட்டில் 8000க்கும் அதிகமான சாரதிகள் வீதி விபத்துக்களை வீதி விதிமுறைகளை மீறியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உரிய தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் அதிகமானவர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்தியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்று நாங்கள் உலக செய்திகளை பார்க்கின்ற பொழுது உலக வானிலை மற்றும் காலநிலை கண்காணிப்பகம் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், உலகளாவிய ரீதியில் 3700 பேர் இயற்கை சீற்றத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் நாங்கள் ஒருபுறம் பார்க்கிறோம் இயற்கை சீற்றத்தால் அழிவடைவர்கள் போக இந்த சாரதிகளின் அசமந்த போக்குகளால் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த
இயற்கை சீற்றத்தால் உயிரிழந்தவர்களை விட அதிகம் என்றுதான் கூற முடியும். உங்களுடைய அசம்பந்த போக்கு ஒரு குடும்பத்தினுடைய தலைவனை இழக்கச் செய்கிறது. ஒரு குடும்பத்தில் 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு குழந்தையின் உயிரை பறிக்கின்றது. இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்ற நம்பிக்கையோடு பாடசாலைக்கு அனுப்பக்கூடிய அந்த பிள்ளைகளின் உயிரை பறிக்கின்றது என்று சொன்னால் உங்களுக்கு சாரதி அனுமதி பத்திரம் எதற்கு என்றதான் ஒரு கேள்வி. அப்படி நீங்கள் ஒரு வாகனமும் செலுத்த தேவையில்லை. நீங்கள் செலுத்தக்கூடிய வாகனம் உண்மையில் எங்களுடைய யமதர்மராஜா செலுத்தக்கூடிய வாகனம் போன்றுதான் எங்களுக்கு எல்லாம் இருக்கின்றது. உங்களுக்கு தரக்கூடிய அனுமதி பத்திரங்கள் எல்லாம் நீங்கள் வாகனம் செலுத்துவதற்கான அனுமதி பத்திரங்களாக தெரியவில்லை. எங்களுடைய உயிர்களை காவு வாங்குவதற்கான அனுமதி பத்திரங்களாகத்தான் இருக்கின்றது. தயவு செய்து இந்த சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுப்புடனும் வாகனத்தை செலுத்துங்கள். எதிரில் வருபவர்களும் உயிர் போனால் வராது என்ற உண்மை தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 5 நிமிடங்கள் நாங்கள் வேலைக்கு செல்வதற்கு ஒரு 5 நிமிடங்கள் ஏர்லியாக எழும்பி நாங்கள் வேலைக்கு போனோம் என்று சொன்னாலே பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த வேலைக்கு போகலாம். நாங்கள் என்ன செய்வது என்று சொன்னால் விடியும் வரை காத்திருந்து விட்டு அறக்க பறக்க வேலைக்கு எழும்பி வாகனத்தை வேகமாக செலுத்தி கொண்டு போவது. சரி, நாங்கள் வேலைக்கு போய் சேர்ந்தோம் என்றால் பரவாயில்லை, நாங்கள் தவறுதலாக பாதை மாறி வேறு இடங்களுக்கு தான் போய் சேருகின்ற நிலைமை இருக்கின்றது. தயவு செய்து இந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் மற்றும் இந்த பெரிய ரக வாகனங்களை ஓடுபவர்கள் கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் செயற்படுங்கள். நீங்கள் செலுத்தக்கூடிய வாகனங்கள் இன்னொருவருடைய உயிரை காவு வாங்குவதாக இருந்து விடக்கூடாது. மட்டுமில்லாமல் இந்த வீதி என்பது ஒரு பொறுப்புடன் நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கின்றது. அதை விட்டு சாகசங்கள் காட்டுவதற்கான இடங்களாக அது ஒரு பொழுதும் எங்களுடைய நாட்டில் இருந்ததில்லை. எல்லாருமே நாங்கள் டாக்ஸ் செலுத்தி தான் அந்த வீதிகளை பயன்படுத்துகிறோம். ஆனாலும் சிலர் செலுத்துகின்ற டாக்ஸுக்கு மேலதிகமாக அந்த வீதிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உச்ச பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொஞ்சம் வீதியை பொறுப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி என்பதுதான் எங்களுடைய இந்த தலைப்பு பகுதியூடாக நாங்கள் அடிக்கடி முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் தினம் தினம் ஒவ்வொரு விடயங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பொறுப்பற்ற செயற்பாடுகள், அலட்சியம் என்று கூட சொல்லலாம். இந்த சமகாலத்தில் மனிதனுக்கு அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு பழக்கமே என்னவென்று சொன்னால் எதிலும் அலட்சியம், அது உயிரிலும் அலட்சியமாக முடிகின்றது என்பதுதான் வேதனைக்கு ஒரு விடயமாக இருக்கிறது அக்கா. நிச்சயமாக கார்த்தியாயினி சொன்னது போல நாங்கள் எல்லோருமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னால் எங்களை நாங்கள் எவ்வாறு முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதற்காக ஓடிக்கொண்டும் இருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் இவற்றை சாதிக்க வேண்டும் அல்லது இந்த விடயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லா விடயங்களிலும் நாங்கள் திட்டமிட்டு செயற்பட வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயம். நாங்கள் ஒரு இடத்திற்கு செல்ல போகின்றோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் இந்த நேரத்துக்கு நாங்கள் செல்ல போகின்றோம் என்று சொல்லி அதற்கேற்ற வகையில் நாங்கள் ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும். சிலரை பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும், அதற்குள் சென்று முடித்து விட வேண்டும் என்பதற்காக வீதியில் யார் வருகிறார்கள் போகிறார்கள் எதுவுமே கவனிக்க மாட்டார்கள். தங்களுடைய அந்த குறித்த இலக்கை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக மிக விரைவாக சென்று கொண்டிருப்பார்கள். எத்தனையோ இளைஞர்கள் இறந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அதிகளவாக இளைஞர்கள் தான் இந்த வீதி விபத்துகளால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆய்வுகள் சொல்லுகின்றது. ஏனென்று சொல்லி பார்க்கின்ற போது அவர்களுக்கு அது சாதாரண விடயம் போல இந்த வீதியில் பயணிப்பது, நாங்கள் தான் பயணிக்கின்றோம், எங்களை 4 பேர் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுடைய அந்த பயணம் அமைந்திருக்கின்றது. சிலரை நாங்கள் பார்ப்போம், வீதியில் சாதாரணமாக சென்று கொண்டிருப்போம், வாகன நெரிசலின் மத்தியிலும் அவர்கள் என்ன செய்வார்கள், தாங்கள் செல்வதை எல்லோருமே கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வித்தியாசமான டிசைனில் செல்வார்கள் என்றுதான் சொல்லிக்கொள்ள வேண்டும். எல்லோருமே நேராக பாதையில் செல்வோம். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் அந்த தாங்கள் பழகிய அந்த எல்லா சாகசங்களையும் காட்ட வேண்டும் என்பதற்காக வீதியில் அந்த மூலையிலிருந்து இந்த மூலைக்கு சென்று ஒரு டிசைனில் சென்று கொண்டிருப்பார்கள். இது அவர்கள் நினைக்கிறார்கள் ஒரு சந்தோஷமான விடயம், எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள், எல்லோரும் என்னை பார்க்கின்ற போது என்னை பற்றி நன்றாக கூறுவார்கள் என்று சொல்லி நினைக்கிறார்கள் போலும். உண்மையிலேயே அது எல்லோருக்கும் தான் பாதிப்பு. அந்த வாகனத்தை செலுத்துகிறவருக்கும் பாதிப்பு, எதிரில் வருவதற்கும் பாதிப்பு என்பதை அவர்கள் சிந்திக்க மறந்து விடுகிறார்கள். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு வெளியில் செல்லுகின்ற போது சில சமயங்களில் தலை அலங்காரங்கள் குலைந்து விடும் என்பதற்காக என்ன செய்வார்கள், தலைக்கவசத்தை அணிய மாட்டார்கள். ஆண்களிடம் இதே பிரச்சனை இருக்கின்றது. சில சமயங்களில் தங்களுடைய அந்த மேக்கப் கலைந்து விடும் என்பதற்காக தலைக்கவசங்களை அணியாமல் அதனை வைத்துக் கொண்டு செல்வார்கள். போலீஸை கண்டவுடன் நாங்கள் உடனே போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல சென்று கொண்டிருப்பார்கள். உண்மையிலே தலைக்கவசம் யாருக்காக எதற்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்கவில்லை. எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் அதனை பயன்படுத்துகின்றோம். நாங்கள் போலீசாரை கண்டதும் பயந்து அந்த தலைக்கவசத்தை போடுவதனால் போலீசாருக்கு எந்தவித பயனும் இல்லை. மாறாக எதிரில் ஒருவரை கண்டு நாங்கள் பயந்து அந்த தலைக்கவசத்தை போடுகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய பாதுகாப்புக்கு தான் அவை தரப்படுகின்றன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.
பலருடைய இந்த கவனீனமான செயற்பாடுகள் பலருடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்து விடுகின்றன. எத்தனையோ இளைஞர்களை நாங்கள் பார்க்கிறோம், வீதி விபத்துகளில் இறந்தவர்கள் இருக்க, இன்னும் ஒரு சாரரை நாங்கள் பார்க்கின்ற போது கால்கை இழந்து தங்களுடைய இளமையான வயதிலேயே தங்களுடைய செயற்பாடுகளை தாங்களே பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய அந்த வாழ்க்கையானது மாற்றி அமைக்கப்பட்டு விடுகின்றது. ஒரு குறித்த வயதிலேயே தங்களுடைய வேலையை தங்களால் பார்க்க முடியவில்லை. இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் அவற்றுக்கு ஒரு காரணம் என்று கூட நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு வாகனம் செலுத்துவது, மது போதையில் வாகனம் செலுத்துவது, இவ்வாறான விடயங்களினால் அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மது போதையில் வாகனம் செலுத்தக்கூடாது என்பது ஒரு சட்டமாக அமைந்திருக்கின்றது. ஆனால் அதனை பின்பற்றுவர்கள் ஒரு புறம் இருக்க, அதற்கு எவ்வாறு எதிராக செயற்பட முடியும் என்று சொல்லி மது போதையை பயன்படுத்திவிட்டு எவருக்கும் தெரியாமல் இந்த பாதையால் செல்ல முடியும், அந்த பாதையால் செல்ல முடியும் என்று சொல்லி தங்களை பாதுகாத்துக் கொள்வதாக நினைத்து அவர்களுடைய இவ்வாறான செயற்பாடுகள் அவர்களையும் எதிர்கால சந்ததியினரும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எங்களை பார்த்து எங்களுடைய சந்ததியினர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையா கார்த்தியாயி? நிச்சயமாகத்தான் அக்கா சொன்னது போலதான். என்னவென்று சொன்னால் மிக முக்கியமான விஷயம், நாங்கள் எல்லாருமே எதிர்காலம் பற்றிய பல கனவுகளோடு இருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு துறையை தெரிவு செய்திருக்கிறோம் அல்லது ஒரு பட்டத்தை தெரிவு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த டிகிரியை முடிச்சதுக்கு பிறகு நான் என்ன வேலைக்கு போகணும், இன்னும் ஒரு 5 வருஷத்துல நான் என்ன மாதிரி எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல கனவுகளை நாங்கள் கண்டு வைத்திருக்கிறோம். இப்படி இருக்கின்ற பொழுது சாதாரணமாக இப்படி கனவுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு வீதி விபத்து காவு வாங்குறது, ஒரு சாரதி காவு வாங்குகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு துயரகரமான சம்பவமாக இருக்கும் அப்படி என்று நாங்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்ப இந்த வீதி விபத்துக்கள் எல்லாம் இறந்தவர்கள் எல்லாம் தாங்கள் பிழை விட்டுத்தான் வீதி விபத்துக்களால இறந்தார்களா? இப்ப உதாரணத்துக்கு ரோட்ல போய் கொண்டிருக்கீங்க, அவருடைய பிழையால தான் அந்த விபத்து நிகழ்ந்ததா, அந்த உயிர் பறி போனதா என்று சொன்னால் இல்லை. யாரோ ஒருவருடைய பிழையாலும் அந்த உயிர் பறி போயிருக்கலாம். எத்தனையோ சாரதிகள் பல உயிர்களை காவு வாங்கிவிட்டு இங்கு எந்த ஒரு தவறுமே செய்யாது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் சாரதியம் என்பது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு கடமையாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். வீதி எங்களுடன் பயணிப்பவர்களும் மனிதர்கள் என்கின்ற பொழுது எத்தனையோ மனிதர்கள் தாங்கள் பிழை செய்யாமல் வீதியில் நடந்த விபத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இப்படி இந்த வீதி விபத்துக்களுக்கு எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சாகசம் எங்களுடைய இடங்களில் எல்லாம் நிகழும். என்னவென்று சொன்னால், புகையிரதம் வரும். அப்பொழுதுதான் அந்த புகையிரத கடவையை மூடியதன் பின்னர் தான் பலர் தங்களுடைய வாகனங்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். உண்மையில் அவ்வளவிற்கு பொறுமை இல்லாத ஒரு மனிதர்களை நாங்கள் அங்குதான் காண முடியும். பொறுமை என்பது எங்கு தேவை, பொறுமை என்பது எங்கு தேவையில்லை என்பது கூட தெரியாத மனிதர்களாக இருப்பார்கள். அவ்வளவு அவசரம் என்று சொன்னால் ஒரு 5 நிமிடம் வேலைக்கு வெளிக்கிட்டு இருக்கணும் அல்லது 10 நிமிடம் வேலைக்கு வெளிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த தண்டவாளத்துல கடவை மூடப்பட்டதன் பின்னர் அதற்குள்ளால வளைத்து கொண்டு மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு செல்வார். அந்த ஒரு ஆள் வெளிக்கிறத பார்த்து இன்னும் 2 பேர் வெளிக்கிடுவார்கள். அப்ப இதுதான் முன்னுதாரணம். எங்களுக்கு முன்னுக்கு போறவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்த்து 2 வெளிக்கிடும். ஆனால் உயிர் போனால் திரும்ப வராது என்ற அந்த உண்மைத்தன்மையை புரியாதவர்களாக இருக்கிறார்கள். தயவு செய்து இந்த தலைப்பு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். வீதியில் நீங்கள் செல்கின்ற பொழுது தயவு செய்து பொறுப்பான ஒரு முறையில் பயணியுங்கள் அப்படி என்று சொல்வதுதான் உண்மையான விடயம். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கதைக்க வேண்டும். அதிகம் நான் வீதியில் காண்கின்ற ஒரு விடயம் அது சில வேளை நகைச்சுவையாக கூட இருக்கலாம். இந்த மஞ்சள் கோட்டில் கடக்கின்ற பொழுது சில பெண்கள் மணவரைக்கு போவது போன்றே நடப்பார்கள். உண்மையில் இது நான் பல இடங்களில் பேச வேண்டும் அப்படின்னு நினைத்திருக்கிறேன், ஆனால் சந்தர்ப்பம் கிடைத்ததில்லை. மஞ்சள் கோடு என்பது நடை பாதையில் பயணிப்பவர்கள் இந்த அங்கிருந்து இங்கால் பாதையை கிடைப்பதற்கான ஒரு வழி. அதுவும் அந்த குறிப்பிட்ட பிரதேசத்திற்குள் வாகனம் உட்வந்ததன் பின்னர் நாங்கள் அந்த கோட்டில் கடக்க முடியாது. அதுவும் ஒரு சட்டம் இருக்கின்றது. ஆனால் சிலர் மஞ்சள் கோடு என்றால் ஏதோ தாங்கள் அதற்குரிய காணி அனுமதி பத்திரத்தை பெற்றிருப்பது போன்றும், இது எங்களுடைய சொத்து மாதிரியும் வாகனத்தை பார்க்கறதும் இல்லை, மஞ்சள் கோடுன்னு விற்கு நடக்கிறார்கள். சில சட்டங்கள் மஞ்சள் கோட்டிலும் இருக்கின்றது. அப்ப நடைபாதையில் இருப்பவர்களுக்கும் சட்டங்கள் இருக்கின்றது, அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அது மஞ்சள் கோடுங்கிற பொழுது நாங்கள் அந்த குறிப்பிட்ட பிரதேசத்திற்குள் உள்நிலைந்ததன் பின்னர் இவர்கள் மஞ்சள் கோட்டில் கடக்கின்ற பொழுது தடுமாறி நாங்களும் சடுதியாக பிரேக் போடவும் இயலாது, மஞ்சள் கோட்டில கடக்கவும் இயலாது. அப்ப இப்படியான சங்கடமான சூழ்நிலைகள் பலதை நாங்கள் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சன நெரிசல் இருக்கக்கூடிய சந்திகளில் கடக்கின்ற பொழுது, குறிப்பாக KKS வீதி என்கின்ற பொழுது பல இடங்களில் பொதுவாக இந்த வீதி சமிக்ஞை போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மருதனாமடம் சந்தியில வீதி சமிக்ஞையும் இல்லை, கடமையில் போலீசார்களும் சரியான நேரத்தில் நிற்க மாட்டார்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த மரங்களுக்கு கீழ் நின்று இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். அப்ப இப்படியான நேரங்கள்ல பயணிகளாக இருக்கட்டும் சரி, நடைபாதையில் பயணிப்பவர்களாக இருக்கட்டும் சரி, சரியான சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இதையும் வடக்கு மாகாண ஆளுநரின்
பார்வைக்கு கொண்டு செல்ல முடிந்தால் கொண்டு செல்லுங்கள். இப்படியான பல சூழ்நிலைகள் நாட்டில் நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்வது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாட்டின் அடிமட்டம் உட்கட்டமைப்பிலேயே பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய தலைப்பு பகுதியினுடைய செய்தியாக இருக்கிறது. நிச்சயமாக கார்த்தியாயி, நீங்க கூறியது போல பல விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது வாகனம் செலுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் பணத்திற்காக வாகனம் செலுத்துவார்கள். சிலர் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பணத்திற்காக வாகனம் செலுத்துவார்கள். அப்பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இரவிரவாக பயணம் செய்வார்கள். காலையில் என்ன செய்வார்கள், யாராவது கேட்கின்ற போது அந்த தன்னுடைய தூக்கத்தை பற்றியோ அல்லது தன்னுடைய நலன் பற்றியோ யோசிப்பதில்லை. அவர்களுக்கு அந்த பணம் முக்கியம் என்பதற்காக அந்த தூக்க கலக்கத்தோடு எல்லாம் வாகனம் செலுத்துகிறார்கள். இதனாலும் அதிகமான வீதி விபத்துகள் ஏற்படுகின்றன. ஆகவே ஒவ்வொரு சாரதிகளும் ஒவ்வொரு விடயங்களிலும் மிக மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் தான், இந்த வீதி விபத்துகளில் கொண்டு செல்லப்படுகின்ற உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் தான் பொறுப்பானவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் சரியாக நடக்கின்ற போது எங்களை பார்த்து எங்களுடைய அடுத்த சந்ததியினரும் எங்களுடைய வழியிலே செல்வார்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். இன்றைய நாளிலும் என்னுடைய நிகழ்ச்சிகளை இன்றைய நாளிலும் என்னுடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய கார்த்தியாயனிக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் அன்புடன் கலின்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் கார்த்தியாயனி ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.